ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி தான். கீழே வந்து இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் வந்து வரப்போகுது. இப்போ இந்த ஸ்கேலப் டிசைனை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம நார்மல் ஸ்லீவுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதில் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கேப்போட ஹைட்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணி மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஸ்லீவ் டிசைனில் 2 கலர் வரப்போகுது கான்ட்ராஸ்ட்டாக. மேலே இருக்கிறதுக்கு நான் அந்த எல்லோ கலர் எடுத்திருக்கேன், கீழே இருக்கிறதுக்கு இந்த ப்ளூ கலர் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதே மாதிரி வளவலன்னு போயிட்டே இருக்கும். நம்ம டேரெக்டாக கிளாத்தில் வந்து கட் பண்ண முடியாது. அதனால் நான் ஒரு பேப்பரில் கட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த பேப்பரை வச்சு நம்ம கிளாத்தில் கட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் நியூஸ் பேப்பர் இல்லை இந்த மாதிரி பேப்பர் இல்லை சார்ட் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஸ்லீவோட ஹைட்டை எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எல்போ வரைக்கும் வேணுமா இல்லை ஷார்ட்டாக வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த டிசைனுக்கு ஒரு 9 இன்ச்சஸ்லேருந்து 10 இன்ச்சஸ் வரைக்கும் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ 10 இன்ச்சஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபுல்லாக இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக அந்த ஸ்கேலப் வரைக்கும் 10 இன்ச்சஸ் வேணும். ஓகே, இந்த ஸ்கேலப் டிசைனோட சேர்த்து நம்ம ஸ்லீவோட ஹைட் வந்து 10 இன்ச்சஸ். இப்போ மேலே இருக்க ஸ்லீவுக்கு மட்டும் நான் 7.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். மீதி 2.5 இன்ச்சஸ் கீழே வந்து அந்த ஸ்கேலப் டிசைனுக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு ரெடி மெஷர்மெண்ட் இந்த 7.5 இன்ச்சஸ். மேலே நம்ம ஸ்லீவ் ஜாயினிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சும், கீழே நம்ம இந்த பார்ட்டை வந்து ஜாயின் பண்ணணும்ல, இந்த ஸ்கேலப் டிசைனை ஜாயின் பண்ணணும்ல, அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ். அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ இதில் மார்க் பண்ணணும்? 8.5 இன்ச்சஸ் இதில் மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? மேலே இருந்து 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த 2 மார்க்கிங்க்கு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ டோட்டலாக 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். கீழே 1/2 இன்ச்சஸ் இந்த ஸ்கேலப் டிசைனை அட்டாச் பண்ணுறதுக்கு, மேலே வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவோட கர்வ் வந்து ட்ரா பண்ணணும். அதுக்கு கேப்போட ஹைட் வந்து மார்க் பண்ணணும். இந்த கேப்போட ஹைட் வந்து நான் 3.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இந்த கேப்போட ஹைட்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணி மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நார்மல் ஸ்லீவ் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன்ல, அந்த வீடியோலேயே கிளியராக இருக்கும். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, என்னோட கேப்போட ஹைட் வந்து நான் 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மேலே ஸ்டார்டிங்லேருந்து 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கிங்க்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த லைனுக்கு மேலே தான் நம்ம ஸ்லீவோட கர்வ் வந்து ட்ரா பண்ணுவோம் இல்லையா? இதுக்கு மேலே நம்ம ஹார்மலோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட கர்வ் வந்து ட்ரா பண்ணணும். நம்ம ஹார்மலோட மெஷர்மெண்ட் வந்து என்னோட ஹார்மலோட மெஷர்மெண்ட் 16 இன்ச்சஸ். அதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 8 இன்ச்சஸ் வரும். இந்த 8 இன்ச்சஸை இப்படி கிராஸாக வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த லைன் போட்டிருக்கோம்ல, இந்த லைனுக்கு மேலே நம்ம கிளாத்தோட ஸ்டார்டிங்லேருந்து கிராஸாக மார்க் பண்ணணும். உங்கள் ஹார்மலோட மெஷர்மெண்ட் என்னவோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக மார்க் பண்ணணும். இல்லை நீங்கள் இந்த லைனுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஹார்மலோட மெஷர்மெண்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு மேலே மார்க் பண்ணிங்கனாலும் கரெக்டாக தான் இருக்கும். எப்படி மார்க் பண்ணணுமோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே லைன் போட்டிருக்கோம்ல, இங்கே வந்து உங்கள் ஸ்லீவோட ரவுண்ட் என்னவோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மேலே மார்க் பண்ணதுக்கும் கீழே மார்க் பண்ணதுக்கும் இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலேருந்து இந்த மாதிரி ஸ்லீவோட கர்வ் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? மேலேருந்து இந்த மாதிரி கர்வாக ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்லீவ் ஸ்கேல் வந்து இருந்துச்சுன்னா அதை வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்லீவ் ஸ்கேல் வச்சு எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஃப்ரீ ஹேண்டாக அப்படியே வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன் கையாலேயே. ஓகே, இப்போ எல்லாமே நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து நமக்கு நார்மல் ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் தான். ஓகே, இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோல்டிங்லேயும் நம்ம ஸ்லீவோட ரெடி மெஷர்மெண்ட் கிட்டையும் சிசர் கட் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவுக்கு உள்ளே வளைச்சி கட் பண்ணுவோம்ல, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு நம்ம லைனிங் கிளாத்லேயும் மெயின் கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். இது வந்து லைனிங் கிளாத்து. ஆல்ரெடி சுடிதாரில் கட் பண்ண மீதி கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தில் இப்போ நம்ம கட் பண்ண ஸ்லீவை கரெக்டாக வச்சு அதே ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே,
ஓகே, இப்போ லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் நம்ம பேப்பரில் சிசர் கட் போட்டோம்ல அதே மாதிரி சிசர் கட் வந்து போட்டுக்கோங்க. அதோட ரெடி மெஷர்மெண்ட் கிட்டேயும் சிசர் கட் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து வளைச்சி கட் பண்ணியிருப்போம்ல அந்த சைடு எந்த சைடுன்னு பார்த்துட்டு அங்கேயும் வந்து கிளாத்தில் வந்து சிசர் கட் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே மெயின் கிளாத்தில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, மெயின் கிளாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி அதோட சென்டர்லேயும் சிசர் கட் போட்டுக்கோங்க. ரெடி மெஷர்மெண்ட் கிட்டேயும் சிசர் கட் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு ஸ்லீவ் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கீழே ஸ்கேலப் டிசைன் வந்து கொடுக்கணும்ல அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ கீழே இருக்கிறதுக்கு கிளாத் வந்து ஒரு 3 இன்ச்சஸில் எடுத்துக்கணும். ஓகேவா? நம்ம மேலே இருக்கிறதுக்கு ரெடி வந்து 7.5 இன்ச்சஸ் எடுத்தோம். மீதி வந்து 3 இன்ச்சஸ் கீழே இருக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேன்வாஸில் ட்ரா பண்ணிவிட்டு இதை அயன் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி வந்து டேர்ன் பண்ணுவோம். ஸோ டேர்ன் பண்ணும் போது இந்த கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஒயிட் கலர் கேன்வாஸ் வந்து அப்படியே விசிபிளாக தெரியுது. ஓகேவா? ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மெயின் கிளாத் மேலே இந்த லைனிங் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம கேன்வாஸில் ட்ரா பண்ணி ஒரு கிளாத்தில் அயன் பண்ணி வச்சுருப்போம். அந்த கிளாத்தை இந்த மெயின் கிளாத் மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி நம்ம டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதை ஸ்டிச் பண்ணும் போது பார்ப்பீங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணிட்டோன்னா இந்த கிளாத் மேலே விசிபிளாக நமக்கு கேன்வாஸ் தெரியாது. ஸோ நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் கிளாத் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் அந்த கிளாத்தில் வந்து லைனிங் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நமக்கு கேன்வாஸ் வந்து விசிபிளாக தெரியாது. ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. இதோட லென்த் வந்து 2.5 இன்ச்சஸ் இருக்கணும். இதோட வித்து வந்து நீங்கள் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வித்தில் இருக்கோ அது வரைக்கும் இந்த கேன்வாஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 1/2 இன்ச்லேருந்து இன்னொரு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ஸ்கேலப் ஸ்கேல் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்கேலப் வந்து பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இதோட மெஷர்மெண்ட்டே அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு குட்டி குட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னா இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணுங்கள். உங்ககிட்ட ஸ்கேலப் ஸ்கேல் இல்லைன்னா நீங்கள் 1.5 இன்ச்சஸ் வித்துலையும் 1.5 இன்ச்சஸ் லென்த்லையும் கிளாத் வந்து கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அதோட கார்னரில் கர்வாக ட்ரா பண்ணி அதை கட் பண்ணிவிட்டு அதை வச்சு கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஸ்கேலப் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணுறேன். சின்ன சின்ன ஸ்கேலப் தான் நான் வரைய போகிறேன். ஸோ எப்படி வரையணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு மேலே நான் இந்த ஸ்கேலை வச்சுருக்கேன். ஸோ அந்த கர்வ் எண்ட் ஆகிறது இந்த லைனுக்கு மேலே வச்சுருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்கீங்களே அந்த லைனுக்கு மேலே வச்சு அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 1/4 இன்ச் இந்த ஸ்கேலை மேலே தூக்கி வச்சுக்கோங்க. ஸோ மேலே தூக்கி வச்சுட்டு நான் இந்த ஸ்கேலப்போட எண்டில் வந்து குட்டி குட்டியாக லைன் போட்டிருக்கேன்ல அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்கேலப்போட டிசைன் வந்து ஈவனாக கிடைக்கும். இல்லைனா நம்ம மேலே கீழே வந்து ட்ரா பண்ணிவிடுவோம். ஸோ அந்த லைனுக்கு நேராக ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணுறதுனால ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனில் நான் இப்போ ஸ்கேலப் வந்து வரைகிற பாருங்கள். கரெக்டாக இந்த மாதிரி நகர்த்தி அதோட எண்டில் வந்து இதோட எண்டை வச்சு கரெக்டாக ஸ்கேலப் வந்து ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நான் இப்போ எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ ஃபுல்லாக ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்கேலப் டிசைனை நீங்கள் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வளைவாக போட்டிருக்கோம்ல அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ 2 கிளாத்துக்குமே ட்ரா பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கேன்வாஸில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில். ஓகே, ஸோ ட்ரா பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? லைனிங் கிளாத்தை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளாத் மேலே நம்ம இந்த ஸ்கேலப் டிசைனை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்லீவ் வந்து நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மேலே இருக்க ஸ்லீவ் வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் 2 கிளாத்துமே அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லீவ் அட்டாச்சிங்லாம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக இப்போ மெயின் கிளாத்தோட ராங் சைடு எடுத்து வச்சுக்கோங்க. ராங் சைடு மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்லீவுக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே இருக்க ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஓகேவா? இப்போது கீழே இருக்க ஸ்கேலப்பை வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கிளாத் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அதனால லைனிங் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போது நம்ம ஸ்கேலப் டிசைனை அயன் பண்ணி எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இந்த அயன் பண்ணி எடுத்த ஸ்கேலப் டிசைனை
இந்த மெயின் கிளாத் மேலே வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து இந்த கிளாத் மேலே எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேன்வாஸில் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலப் டிசைனையே நான் கட் பண்ணி எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அயன் பண்ணி எடுத்து வச்சுருப்பீங்க. நம்ம மெயின் கிளாத்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே இருக்க மாதிரி வச்சு அப்படியே இந்த ஸ்கேலப் டிசைனை ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, நீங்கள் எப்படி ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் மெயின் கிளாத்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த வளைவு வர இடத்துலலாம் நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். ஓகேவா, ஸோ கரெக்டாக ஸ்டாப் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி இது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, ஓகே, இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த கார்னர்லலாம் சிசர் கட் போட்டுக்கலாம். ஸோ கார்னரில் சிசர் கட் போட்டால் தான் நமக்கு டர்ன் பண்ணும் போது அழகாக டர்ன் ஆகி வரும். ஸோ இந்த கார்னர்லலாம் ஃபுல்லாக சிசர் கட் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ சிசர் கட் போட்டு எடுத்துகிட்டு இதை டர்ன் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து அழகாக இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதோட கார்னரில் சுற்றியும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுக்கணும். ஓகேவா, இப்போ இதோட கார்னரில் ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கார்னரில் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டோன்னா இந்த டிசைனும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்கேலப் டிசைனை நம்ம ஸ்லீவ் பார்ட்டு கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் ஸ்லீவ் பார்ட்டு ஸ்டிச் பண்ணது எடுத்திருக்கேன். ரைட் சைட் கிளாத்தை வந்து மேலே பார்த்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ ரைட் சைட் கிளாத் மேலே நம்ம இந்த கிளாத்தை வந்து வைக்கணும். ஸோ எப்படி ராங் சைட் பக்கமாக. ஓகேவா, இப்போ நான் போடுறேன் பாருங்கள். ரைட் சைட் கிளாத் மேலே ராங் சைடு இப்படி இருக்கா மாதிரி போடணும். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இதோட ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் நீங்கள் விட்டுருப்பீங்க. 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகேவா, ஸோ இதோட ரைட் சைடும் உள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஸ்லீவ் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதை டர்ன் பண்ணிவிட்டு நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டு இதோட சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். ஓகேவா, இப்போ ஸ்லீவ் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த சைட்லலாம் கிளாத் வந்து எக்ஸஸாக இருக்கும், அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நமக்கு ஸ்லீவ் பார்ட் வந்து அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து ஃபினிஷிங் இருக்கும். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. இப்போ இந்த பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி ஸ்கேலப் நெக் டிசைன் வித் ஏலைன் குர்த்தி கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸோட ப்ரைஸ் 99 rupees தான். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிகரெட் பேண்ட் கிளாஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிளாஸாக ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் இந்த 99 rupees கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்லீவ் பார்ட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம நிறைய கிளாஸஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். டைலரிங் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.